பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக இதை விட யாருமே சொல்லித்தர முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அண்ட் செய்கிற மெத்தட்க்கு ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு 2லேருந்து 3 டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க, 2 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸில் நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு அந்த ஆயில் அண்டு கீலையே ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு வதக்குனா இன்னும் சீக்கிரமாக வதங்கும். பாருங்கள், இப்போது ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு அகெயின் நல்லா அந்த இஞ்சி பூண்டு விழுது கூட இந்த ஆனியனும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெறும் மிளகாய்த்தூள் இருக்குல்ல, ரெட் சில்லி பவுடர், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரணும் இல்லை, இந்த ஸ்வீட்னஸுக்காக கண்டிப்பாக 3 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியே ஆகணும். இது எல்லாத்தையும் போட்டு அகெயின் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பவுடர் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா ஒரு 3 பெரிய தக்காளி நல்லா பொடியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி போட்டதுக்கப்புறமா ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த தக்காளியில் சுருங்கிடும். அகெயின் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு அந்த கலர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கடையில் விற்கும் இல்லையா ரெட் சில்லி பவுடர், அது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் பாதி நான் மிக்சியில் பேஸ்ட் பண்ணிட்டேன், பாதி அப்படியே வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சிட்டேன். இது க்ரீமி டெக்ஸ்டர் வரத்துக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு 1 பட்டை, 1 அன்னாசி பூ, 1 பிரியாணி இலை, 1 லவங்கம். இப்போது அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த விழுதும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம கேஷ்யூ பேஸ்ட் நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிக்சியில் அரைச்ச தண்ணீரும் கூட ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு லிட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம்ல, ஸோ அதனால் 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சாவே போதும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது எக்ஸாக்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இது இருக்கும். பார்த்திங்கன்னா அகெயின் ஒரே ஒரு டீஸ்பூன் சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு அகெயின் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் பன்னீர் நான் 1.5 பேக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த 1.5 பேக்கெட்ஸை க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு கரெக்டாக இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் மட்டும், 2லேருந்து 3 நிமிஷம் போட்டாவே போதும். சூப்பராக இந்த மாதிரி திக்காக க்ரீமி டெக்ஸ்டரில் வருது. இது சப்பாத்தி பூரி கூட எக்ஸாக்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பன்னீரும் நல்லா ஈவனாக சூப்பராக குக்காக இருக்கும். கண்டிப்பாக ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் ஹிட் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.